உலகமெங்கும் பரவி கிடக்கின்ற என் தமிழ் சொந்த தாய் தொப்புள்குடி உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் காண இருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பால்கேவ் விருது வழங்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சி போவோம். சிவாஜி கணேசனுக்கு பால்கேவ் விருது வழங்கப்பட்டது. மத்திய அரசு வழங்கியது. திரைப்படத்துறையிற்கு வழங்கப்படும் மிக உரிய விருதான பால்கேவ் விருது சிவாஜி கணேசனுக்கு 15/7/1997 வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் சிறந்த படம், சிறந்த நடிகர், நடிகை மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசு ஒழுங்கி வழங்குகிறது. சிறந்த நடிகருக்கான பாரத் விருது சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்படவே இல்லை. எம்ஜிஆருக்கு ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக பாரத் விருது கொடுக்கப்பட்டது. அது பற்றி விமர்சனம் எழுந்ததால் அந்த படம் வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விட்டார் எம்ஜிஆர். வாழ்நாள் முழுவதும் திரைப்படத்துறையில் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர்களுக்கு தாசா சாஹேப் பால்கே விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா தயாரித்த பால்கே அவர் பெயரால் இந்த விருது வழங்கப்படுகிறது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்படும் மிக உயர்ந்த விருது தான் இது. 1996 பால்கே விருதை சிவாஜி கணேசனுக்கு வழங்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கான அறிவிப்பு 3/7/1997 வெளியானது. 15/7/1997 டெல்லியில் நடந்த விழாவில் சிவாஜி கணேசனுக்கு ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா பால்கே விருதை வழங்கினார். சிவாஜி கணேசன் நேரில் சென்று விருதை பெற்றுக்கொண்டார். அவர் மேடையிலே வந்ததும் அரங்கிலிருந்த அனைவரும் எழுந்து நின்று கைகட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். சிவாஜி கணேசன் அவர்களை நோக்கி வழங்கி நன்றி தெரிவித்தார். சிவாஜி கணேசனுக்கு பால்கே விருதுடன் தங்க தாமரையும் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டன. பரிசை பெற்றுக்கொண்டு சிவாஜி கணேசன் தனது இருக்கைக்கு திரும்பியதும் ஒரு மனைவி கமலா மாடிடம் கொடுத்தார். ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா பேசுகையில் சிவாஜி கணேசனின் நடிப்பை புகழ்ந்தார். பால்கே விருது பெற்றுள்ள சிவாஜி கணேசனின் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிப்பு திலமாக திகழ்கிறார். அவர் நடித்த படங்களில் தேசிய விருது பெற்ற படங்களை பிற மொழிகளில் டப் செய்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பால்கே விருது பெற்ற சிவாஜி கணேசன் 1997 முன்பு இந்தி நடிகர் ராஜ் கபூர், திலீப் குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கியதை நினைவு கூர்ந்தார்கள். பால்கே விருது கிடைத்த பற்றி சிவாஜி கணேசன் பின்னர் கூறியதாவது: பால்கே விருது என்பது கலைவழியில் சிறந்த விளம்பரங்களுக்கு கொடுக்கப்படும் கௌரவம் மிக்கது. இந்த விருது நீண்ட காலத்துக்கு முன்பே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். கலைஞர்கள் பேசினார்கள். பெரிய மனிதர்கள் எல்லாம் பல வருடங்களுக்கு முன்பே இந்த விருது சிவாஜிக்கு ஏன் கொடுக்கப்படும் என்று கேட்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய லதா மங்கேஷ்கர் இது பற்றி கலை உலகம் பெரியவரிடம் பேசியிருக்கிறார். எனக்கு தர வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார்கள். ஆனால் தாமதமாக இந்த விருது வழங்கப்பட்டது. நான் பால்கே விருது பெற்றதற்காக பிற மாநிலங்களிலும் பாராட்டு விழா நடத்தினார்கள். முதலில் கர்நாடகத்தில் என்னை அழைத்தார்கள். என்னால் போக முடியவில்லை. அவர்கள் சென்னைக்கு வந்து அந்த பாராட்டை விழாவில் நடத்தினார்கள். அதேபோல் ஆந்திராவிலும், இலங்கையிலும், கேரளாவிலும் என்னை அழைத்து விழா நடத்தினார்கள். கேரளாவில் எல்லா நடிகர்களும் மேடையில் சென்றார்கள். அரசியல்வாதிகள் கூட என்னை பற்றி சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு மட்டும் ஒரே ஒரு நாற்காலியை போட்டிருந்தார்கள். என்னை மட்டும் உட்கார வைத்து நடிகர், திரைப்பட கலைஞர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கை கட்டி மரியாதை கொடுத்தார்கள். விருது பெற்றபோது கிடைத்த மகிழ்ச்சியை விட எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை அப்போது தான் அடைந்தேன். இவ்வாறு சிவாஜி கணேசன் கூறினார். சிவாஜி கணேசன் 7 வயதிலேயே நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். என அவர் கலை உலகில் நுழைந்த 50 ஆண்டுகள் ஆனதையொட்டி சிவாஜியின் கலை உலக பொன்விழா அவை திரையுலகமே ஒன்று சேர்ந்து 2/10/1986 பிரம்மாண்டமாக நடத்தியது. சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் இருந்து வேறு விளையாட்டு அரங்கு வரை சிவாஜி கணேசன் அலங்கார ரதத்தில் அழைத்து செல்லப்பட்டார். ஊர்வலத்தில் நடிகர், நடிகைகள், டைரக்டர்கள், பட அதிபர்கள், பட உலகத்தினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். ஊர்வலம் சென்ற வழி நெடுகிலும் ரோட்டின் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் நின்று
சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க என்று குரல் எழுப்பினார்கள். ஊரில் நேர் விளையாட்டை அரங்கை அடைந்ததும் அங்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேடைக்கு சிவாஜி கணேசன் வந்தபோது நடிகை மனோரமா பூசணிக்காய் சூடம் வெற்றி அவருக்கு திருஷ்டி கழித்தார். விழாவுக்கு பட அதிபர்கள் எல்வி பிரசாத் தலைமை தாங்கினார். அமைச்சர் ஆர் வீரப்பன் முன்னிலையில் வைத்து சிவாஜி கணேசனை பாராட்டி பேசினார். பொன்விழா குழு சார்பாக சிவாஜி கணேசனுக்கு 51 பவுன் தங்க காப்பு அளிக்கப்பட்டது. அதை டைரக்டர் எஸ்வி பிரசாத் எடுத்து பாரதிராவை எடுத்து கொடுக்க அதை அவர் சிவாஜி கணேசனின் கையில் அணிவித்து கட்டி தெளிவு முத்தமிட்டார். சிவாஜி கணேசனும் பாரதிராவுக்கு முத்தம் கொடுத்தார். பட அதிபர்கள் ஏவிஎம் சரவணன், டைரக்டர் கமலஹாசன், ஜெயசங்கர், சத்யராஜ், கார்த்திகி, ராஜேஷ், நடிகர்கள் KR விஜயா, அம்பிகா, ஜீவிதா, அமலா பல பட உலகினர் சிவாஜி கணேசனுக்கு மாலை அணிவித்து மலைகள் போல் குவிந்தன. நடிகர்கள் கமலஹாசன், சத்யராஜ், பாண்டியராஜன், சிவகுமார், விசு, ராஜேஷ், ராதாரவி, ராகேஷ், கவிஞர் வைரமுத்து, டைரக்டர் வாரிராஜா, நடிகர்கள் KR விஜயா, அம்பிகா, ராதா ஆகியோர் பாராட்டி பேசினார்கள். இந்த பாராட்டு விழா நடைபெற்ற போது முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அவர் டெல்லிக்கு சென்றிருந்ததால் விழாவில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. விழாவில் பேசிய டைரக்டர் பாரதிராஜா இது பற்றி குறிப்பிட்டார். எம்ஜிஆரை டெல்லியில் சந்தித்து இந்த விழாவுக்கு வர அழைத்தேன். முக்கியமான நிகழ்ச்சியை குறித்து பிரதமரை சந்திக்க வேண்டிய இருப்பதால் வர முடியும் என்று தெரிவித்தார். என் இதயத்தையே தந்து அனுப்புகிறேன் என்று என் தம்பி சிவாஜியை என் சார்பாக நீ வாழ்த்து என்று சொன்னார் பாரதிராஜாவிடம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அனுபவித்திருந்தார். வேறு பாரதிராஜா சொன்னார். இறுதியாக பாராட்டுக்கு நன்றி தெரிவித்த சிவாஜி கணேசன் பேசினார். அவர் கூறியதாவது, எனக்கு நடிப்புலக குருவாக யாருமில்லை என்று சிலர் பேசினார்கள். பெரியவர் எல்வி பிரசாத் என் நடிப்புக்கு வாத்தியார். கேமரா முன்பு நின்று நடிப்பது எப்படி என்பதையே எனக்கு கற்றுத்தந்தவர் அவர். டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு என்னை இங்கே வாழ்த்த வந்திருப்பது நான் செய்த பாக்கியம். இவ்வாறு குறிப்பிட்டு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சுக்கு சிவாஜி கணேசன் பொன்னாடை போத்தினார். விழாவில் சிவாஜி கணேசன் மனைவி கமலாம்பாள், மகன் ராம்குமார், அண்ணன் VC தங்கவேலு ஆகியோர் கலந்து கொண்டார். வாழ்க நடிகர் சிவாஜி கணேசனை புகழ். வணக்கம்.